கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஜூஜுவாடி உப்கார் ராயல் கார்டுல இருந்து பேசுறேன். எங்க லேஅவுட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தாயப்பால் லேக்குன்னு ஒண்ணு. நாங்க வந்து இப்ப 10-12 வருஷமா இங்கதான் இருக்கோம். நாங்க வந்தபோது இங்க வாழ்ந்த உயிரினங்கள் பல. ஆனா இப்போ ஒரு 4-5 வருஷமா இதுல வர்ற துர்நாற்றம், இந்த சாக்கடை கழிவுகள்னால எங்கனால இங்க இருக்கவே முடிய மாட்டேங்குது. உள்ள இருக்கிற போர் வாட்டர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால எங்க குழந்தைங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், எங்களுக்கு லேடிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நாங்களும் பல முறை இதை சுத்தம் செய்ய சொல்லி கோரிக்கை வச்சோம். பட் இப்ப வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தயவு செஞ்சு எங்களுக்கு இதை தூர்வாரி மாநகராட்சி எங்களுக்கு சுத்தம் பண்ணி தரணும் அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கோம். என் பேர் மாலா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ஜூஜுவாடி வார்டு நம்பர் 1ல இருந்து விமலா பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தாயப்பா லேக் இருக்கு. இந்த தாயப்பா லேக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உப்கார் ராயல் கார்டனோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. இந்த உப்கார் ராயல் கார்டனுக்கு நாங்க வந்து 15 வருடம் ஆச்சு. 15 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருந்தது. அவ்வளவு கொக்கு பறவைகள், அவ்வளவு பறவைகள் இருக்கும், மீன் இருக்கும், பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப எங்களை சுத்தி இருக்கிற இந்த சிப்காட்ல நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரீஸோட கழிவுகள் எல்லாத்தையும் இந்த லேக்ல கொண்டு வந்து கலக்குறாங்க. அந்த கழிவுகள் கலக்கறதுனால ஃபுல்லா சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. இந்த லேக்கு சாக்கடை மாதிரி ஆனது இல்லாம எங்களோட நிலத்தடி நீர் முழுசா வந்து அசுத்தமாயிடுச்சு. அந்த நிலத்தடி நீரை நாங்க யூஸ் பண்றதுனால எங்களுக்கு முடி உதிர்வு, லேடிஸ்க்கு பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ், எங்க குழந்தைகளுக்கு சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின் டிசீஸ், ஜென்ஸுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அந்த தண்ணியை தான் நாங்க சுத்தம் பண்ணி ஆர்ஓ வாட்டர்ல குடிக்கிறோம். டிடிஎஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களுக்கு இந்த சுத்தமான தண்ணீரும் கிடைக்கிறது இல்ல. இந்த காத்துல இந்த சாக்கடை தண்ணியோட வாசமும் கலந்து வருது. இந்த காற்று கூட சுத்தம் இல்லாம ஆயிட்டு வருது. நிறைய கொசுக்கள் உண்டாகுது, நிறைய கிருமிகள் வருது. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தயவு செஞ்சு இதை கிளீன் பண்ணி கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இங்க வந்து நாங்க ஒரு 750 வீட்டுக்கு மேல இருக்கோம். இல்ல 750 வீட்டுக்காரங்களும் பாதிக்காம இருக்கணும்னா நீங்க முயற்சி பண்ணுனா முடியும். அரசாங்கத்தால முடியாதது எதுவும் இல்லை. தயவு செஞ்சு கொடுங்க.